இருக்கும் இடம், எலிசா இருக்கிற இடம். எலிசா எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? சேத்துல இருக்கிறார். அப்படித்தானே? சேத்துல ஏறு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். நாமளா இருந்தா எலிசா எங்க வா சொன்னா ஓடி வந்திருப்பான். ஏன்னா இவர் தேவ மனுஷன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எலிசா சேத்துல இருக்கிறான். எலியா அவன் இருக்கும் இடம் வரைக்கும் போகிறான். போய் சால்வையை போட்டார்னு இல்லை, யார் சால்வை போட்டாரா? அவன் மேல் யார் சால்வை? எலியாவுனுடைய சால்வை போட்டா. நாங்கள் இந்த செக்கப்புக்கு போவோம். போன வாரத்தில் 4 ஹாஸ்டலுக்கு போனோம். 4 ஹாஸ்டலையும் கூட்டு வச்சு எல்லாத்துக்கும் சால்வை, எங்கள் எல்லாத்துக்கும் சால்வை. சிவரன் சொன்னாங்க, என்ன இத்தனை சால்வை இருக்குன்னு. போன இடத்துல போட்ட சால்வை. சால்வை என்பது குறிக்குது, எதை குறிக்குது? ஒரு மரியாதை, ஒரு கணம் பண்ணுவதை குறிக்கிறது. வேறு கடையில் வாங்கிட்டு வந்து தான் சால்வை போட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்து போட்டு வந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வாங்கியிருக்க மாட்டோம். இது நம்ம இது. ஆனால் எலியா போட்டிருந்த சால்வையை எலிசாவுக்கு போட்டுக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, உங்களை பற்றி பரலோகம் பேசிக்கிட்டு இருக்கு. உங்களை பற்றி பரலோகம் பேசுது. உன்னுடைய மேன்மை குறித்து பரலோகம் பேசணும். என்னை பற்றி பரலோகம் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறது, இதை நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? அதனால எலியா இருக்கும் இடம் மட்டும் வந்து அந்த சால்வையை போட்டார். நீங்கள் இருக்கிற இடம் தேடி வந்த தெய்வம் இயேசு. அந்த தெய்வத்தை யாரும் தேடி போக முடியாது. தெய்வம் நம்மளை தேடி வந்திருக்கிறது. தேடி வந்த தெய்வத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, தெய்வத்தை தேடி நீ போக வேண்டாம், உன்னை தேடி வந்த தெய்வத்தை விட்டுறாத. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, இப்பொழுது சில வசனங்களை வாசிக்க கேட்போம். செய்திக்கு வரோம். ஸ்தோத்திரம். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா 31:1 4 வசனம் முடிய எடுத்தவங்க நிறுத்தி வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பைபிளை. ஸ்தோத்திரம். எரேமியா 31:1 வசனத்திலிருந்து 4 வசனம் முடிய. வம்சங்களை எல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி வாசிங்க. கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். கவனிச்சு கிடக்குமா? இதுதான் செய்தி. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன். கைகளை தட்டி ஆனன்னு சொல்லுங்க. எதுக்காக கை தட்டினாங்க சில தெரியல, சில கையே தட்டல. சொன்னதே புரியல, எதுக்கு கை தட்டணும்? இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன். உன்னை இடிக்கிற தேவன் அல்ல, கட்டுகிற தேவன். இந்த 7வது மாசத்துல மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன். ஆமென். உன்னை கட்டி வைப்பேன். நீ எந்தெந்த காரியங்களை இடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறாயோ, கடந்த 6 மாதங்களில் உன் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் கட்டப்பட்ட நிலைமையில அல்லது இடிக்கப்பட்ட நிலைமையில எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறாயோ, உன்னை மறுபடியும் நான் கட்டி வைப்பேன். ஆமென். உன்னை கட்டி எழுப்புகிற தேவன். தேவன் கட்டி எழுப்புகிறவர். அவர் உடைந்ததை உருவாக்குகிற தெய்வம். ஆமா இல்லைங்களா? இஸ்ரவேலின் கன்னிகையே, உன்னை மறுபடியும் கட்டி வைப்பேன். மறுபடியும் என்று சொன்னால் முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்னாடி இடிக்கப்பட்ட நிலைமை கட்டி இருக்கிறாரு, இடிக்கப்பட்டு போயிருச்சு. இப்ப மறுபடியும் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. மறுபடியும் உன்னை கர்த்தர் கட்டி வைக்க போகிறார். இந்த 7வது மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மறுபடியும் உங்களை கட்டி வைப்பார், உங்களை உருவாக்குவார். உங்க மன ரீதியில இன்னைக்கு இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா?
உங்க சரீர ரீதியில இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்க பொருளாதார ரீதியில இடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுறீங்களா? அல்லது வார்த்தை மூலியமாக இடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுறீங்களா? இன்னைக்கு உங்கள் இந்த வார்த்தை வருகிறது, இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன். அல்லேலூயா. அதே இதுல 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க 30:17. சீக்கிரமாய். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லுவார்கள். சொல்லி உனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லுவார்கள். உன்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை சொல்லுவார்கள். சில பேர் சொல்றது நம்ம கேட்டிருக்கோம்ல, அவனை இழுத்து இழுத்து அடிச்சாலும் ஒரு பையனும் வரமாட்டான். ஆமா இல்லைங்களா? என்ன போட்டு அடிச்சாலும் ஒருத்தனும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டான். என்ன வஞ்சாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது, சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு. எங்கே தீர்க்கன் இப்படியாக சொல்லுகிறார், அவர்கள் மற்றவர்கள் அவர்கள் உன்னை விசாரிப்பட்டது சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நீ தள்ளப்பட்டவள், நீ ஒதுக்கப்பட்டவள், நீ ஆகாதவள் என்று தள்ளப்பட்டவள் என்று என்னபடியால் பேரிட்டிருக்காங்க. உனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தள்ளப்பட்டவங்க. இன்னைக்கு அரசியல்ல சட்டங்களில் சில பட்டியல் இருக்கும். அதில் சில பேர் பட்டியல் இனத்தவர்கள் என்று சொல்லுவார்கள். என்ன இனம்? பட்டியல் இனம் என்று சொல்லுவார்கள். அதில் நிறையா கம்யூனிட்டிலாம் வரும். அந்த கம்யூனிட்டிகளை என்னென்ன செய்யணும்னு அரசாங்கம் சில காரியங்களை அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், இட ஒதுக்கீடு கொடுத்து சமுதாயத்தில் அவர்களையும் முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஒரு பட்டியல் அங்கே என்ன செய்யிருக்காங்க. அவங்க தான் பட்டியலுக்குள்ளே வர்றவங்க, நேர்த்தியாய் வர்றவங்க. சரிங்களா? இங்க தள்ளுண்டவர்கள் என்று பெயர் பட்டு இருக்கலாம். ஆனா அந்த வேலையை உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்த வரி வாசிங்க. நான் உனக்கு என்ன தருவேன்? ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அப்ப உனக்கு முன்னாடி என்ன இல்லை? ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லாத உனக்கு இந்த நாட்களில் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆரோக்கியத்தை? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென் ஆமென். ரீபாலா காராபா ரியாலா ராபா த சந்து ரியாலா ராபா. உச்சிருந்த உள்ளங்கால் வரைக்கும் இந்த நாட்களை கர்த்தர் உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறார். பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தமா? அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா? வாங்கிக் கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தா உனக்கு வர்ற ஆசீர்வாதம் பக்கத்து இடத்துக்கு கடந்து போய்விடும். பேசுங்க. ஆமென் சொல்ல வேண்டியது ஆமென் சொல்லுங்க. கைதட்டு சொல்ல வேண்டிய கை தட்டுங்க. அல்லேலூயா சொல்ல வேண்டியது அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே இருந்தா நீயும் மரமும் ஒண்ணு. இங்க அப்படியே இருக்கிறது வீட்டில் என்ன செஞ்சுக்கலாம்? ஆமா ஆமா ஆமா. இது டைம் பாஸுக்கான உண்டான இடம் இல்ல, கர்த்தர் உன்னோட பேச வேண்டிய இடம். ஆமென். இங்க கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். முதிர்ந்த வயதில் அவர்கள் நடந்தாலும் களைப்படையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த நாட்களில் உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கத்த கொடுப்பார். அருமையான செந்தமிழ் அம்மா, உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கத்த கட்டளையிடுவார். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் சில பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கத்த கட்டளையிடுவார். அருமையான கருணாமலோட பேர பிள்ளைக்கு கத்தர் ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சிட்டோம் ஏற்கனவே. கர்த்தர் உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். கைகளை தட்டி. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடந்த நாட்கள்ல உன்னுடைய மனசுல வார்த்தையினால ஏதோ ஒரு விஷயத்துல காயப்பட்டு இருக்கீங்களா? காயப்பட்ட நிலைமையில காணப்படுறீங்களா? உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திருக்கிறாரா? உன் பிள்ளைகள் உன்னை புரியாமல் காயப்படுத்திருக்கிறார்களா? அல்லது உள்ள ரத்த சம்பந்தமானவர்கள் உங்களை புரியாமல் காயப்படுத்திருக்கிறார்களா? அந்த காயங்களை நீங்க கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. காயப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காயங்களை கட்டுவேன். நம் ஆண்டவர் காயங்களை கட்டுகிற ஆண்டவர், காயப்படுத்துகிறவர் அல்ல, காயப்பட்டவர்களை குணமாக்குகிற கர்த்தர். அவர் காயம் கட்டுகிறார். உன் காயங்களை நான் கட்டி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்ல. ஆகையினால்தான் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை நான் கட்டு வைப்பேன். இது கட்டிக்கொண்டு இருக்கிற நேரம். இந்த பூமியில நீ எவை கட்டுவாயோ அவை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். விளங்கணும். அல்லேலூயா.
இந்த பூமியில் நீ ஆண்டவருக்காக எதையெல்லாம் கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். போன வாரங்களில் நம்ம பார்த்தோம், நீ கட்டுனது நிலைத்தால் கூலியை பெறுவாய். கட்டுறீங்க, ஆனால் நிலைக்கும்படி கட்டுங்க. ஏனோ தானா வந்து கட்டாதீங்க. கட்டுனா உருப்படியா கட்டுங்க. ஆமா இல்லைங்களா? உருப்படியா கட்டுங்க. நீ கட்டுறது நிலைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில அரசாங்க பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு லஞ்சம் நிறைய வாங்கிட்டு சாரமில்லாத சாந்தை பூசி ஒரு குறிப்பிட்ட நாளை பார்த்து அப்படியே மேல் இருக்கிற கப்பெல்லாம் என்ன செய்யும்? கப்பு கப்பா விழுந்து போயிடும். அப்படின்னா என்ன தெரியுது? சிமெண்ட்டுக்கு ஏற்ற மணல் இல்லை, டபுள் மடங்கு போட்டிருக்கிறனால அது என்ன செய்ய மாட்டேங்குது, நிற்க. பேருக்கு அவன் கட்டிட்டு பில்லு வாங்கிட்டு போயிடுவான். எத்தனை பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு கிடக்கு. குஜராத்தெல்லாம் ஒரு பெரிய பாலம் கட்டினாங்க. பாலம் கட்டி திறப்பு விழா கூட பண்ணல, அப்படியே விழுந்து போச்சு. பல்லாயிரம் கோடிகள் செலவாதுக்கு. நீ கட்டுனது நிலைக்க வேண்டும். அல்லேலூயா. நீ தேவராஜ்யத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறாய். நீ கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது தேவராஜ்ய நாம மகிமைக்காக கட்டி கொண்டிருக்கிறாய். அந்த கட்டுனதை நிலைக்கும்படி இருக்க வேண்டும். இந்த பூமியில் நீ எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ கட்டுனது நிலைக்க வேண்டும். நீங்க ஆண்டு சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை என்ன செய்வேன்? கட்டு வைப்பேன். ஏசாயா புஸ்தகம் 58:12 பாருங்க. 58:12. சீக்கிரமாய் ஸ்தோத்திரம். இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்க போறேன். ஏசாயா புஸ்தகம் 58:12. ஆமா கவனிங்க. உன்னை நான் மறுபடியும் கட்டும் போது உன் வரக்கூடிய சந்ததிகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமையுண்டாவதாக. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். நீ கட்டுனீனா உன் பிள்ளைகளும் கட்டுவார்கள். கைகளை தட்டி. ரெண்டு காரியம் பார்த்தோம். முதல் நீ கட்டப்பட வேண்டும், அப்புறம் நீ கட்டணும். நீ கட்டினா உன் வரக்கூடிய சந்ததிகளையும் கட்டுவார்கள். அவங்க எப்படிப்பட்ட இதை கட்டுவாங்களா? பாழாய் கிடக்கிறத ஸ்தலங்களை கட்ட. உன் சந்ததி கட்டுறவங்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கட்டினதை இடிப்பவர்களாக அல்ல, கட்டுகிறவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக காரியங்களை கட்டுகிறவர்களாக அவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்து தலைமுறை இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். புதிய அஸ்திபாரம் அல்ல, தலைமுறை தலைமுறை. அது வேதத்தை குறிக்கிறது, வசனங்களை குறிக்கிறது. தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் நீ என்ன செய்வாய்? கட்டுவாய். மூணாவது காரியம், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும். ஆமா, கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னை பெயர் பெற்றவங்களாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் அவரெல்லாம் பயங்கரமாக வாழ்ந்த மனுஷையா, பெரிய பணக்காரர், பெரிய ஆளாக இருந்தார், அவங்க வீட்டில் தான் முத வண்டி மாடே இருந்துச்சு, அவங்கெல்லாம் ஒரு ஆள். இப்போ வந்து இல்லை, ஒரு காலத்தில் பேர் போன ஆள் சொல்லுவாங்க. என்ன போனாள்? பேர் போனாள். ரொம்ப பேர்த்துக்கு அது தெரியாது. இப்போ நான் இது சொன்ன கூட சொல்லுவேன், பேர் இருக்கிற ஆளா பேர் போன ஆளா? இவங்க என்ன சொல்லுவாங்க? பேர் போன ஆள். இந்த குமரலிங்கத்தில் ஆறுமுகத்தேவரா அம்மாவுக்கு தெரியும். குமரலிங்கம் சரசு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை. ஆறுமுகத்தேவர்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்கிறார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வீட்டில் சாப்பாடு எப்பொழுதும் ஆகிக்கிட்டே இருக்கும். வர்றவங்க போகிறவங்க எல்லாம் நினச்சிவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, குமரலிங்கம் காம்ப்ளெக்ஸ், அவர் இடம் தான். அவர் ஃப்ரீயாக கொடுத்தது. முன்னாடி அந்த இடம் 91, 92 கொஞ்சம் வருஷம் வரைக்கும் அது வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸாக அது இருந்தது. அது வந்து அந்த ஆறுமுகத்தேவர் கொடுத்த இடம். எப்போ பார்த்தாலும் வீட்டில் சாப்பாடு ஆகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, கடைகள் எல்லாம் இருக்குமே, சேவிங்க கடைலாம், அதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன இதை வச்சு டீ போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டார் அவர் சும்மா கொடுத்தது. அவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் அந்த காலத்தில் பேர் போன ஆளுன்னு. நான் சொன்னேன், அவர் பேர் போன ஆள் இல்லை, பேர் இருக்கிற ஆள். பேர் போன ஆள் இல்லை, பேர் இருக்கிற. இப்போ நம்ம சந்தாவை
பேர் வாசிச்சாங்க. இதில் பேர் இருக்கிறவங்களை வாய்ச்சோமா இல்லாதவங்களை வாய்ச்சோமா? அப்போ இல்லாதவங்களுக்கு பேர் தான் பேர் போன ஆள். அவங்க லிஸ்ட்டில் என்ன செய்யலை? ஏன்னா 100 ரூபா கொடுக்கறதுக்கு அவ்வளோ பிசினுத்தனம். 100 ரூபாயில் என்ன வரப்போகுது? என்ன 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 எத்தனை நாள் 100 ரூபா வச்சு செலவு செய்ய போகிறீங்க? மனசு வர மாட்டேங்க. நீ கட்ட மாட்டேங்க. தேவராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டேங்கிற? கட்ட மாட்டேங்கிற. இப்போ இந்த பணம் எதுக்கு? பில்லு, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு. இது வந்து ஊழியத்துக்குன்னு வாகனத்துக்கு 2 டயர் போட்டிருக்கிறோம். இதுக்கு தானே. பேர் போன ஆளு. நீங்க பேர் போன ஆளா பேர் இருக்கிற ஆளா? இருக்கிற ஆள்னா சந்தாவில் பேர் வரணும். பேர் இருக்கிறவங்க தான் இருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்றா, தவிர இல்லாதவங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த 3 காரியங்களை பார்த்தோம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை உன் சந்ததி கட்டுவார்கள். முதல் நீ கட்டப்படுவ, 2வது உன் சந்ததி என்ன செய்யப்படும்? கட்டப்படும். இந்த மாதத்தில், இந்த 7வது மாதம், 7 என்பது பூர்ணத்தை குறிக்கிறது. இந்த மாதத்தில் நீ கட்டப்படுவாய். எதெல்லாம் இடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறாயோ, இந்த மாசத்துல கர்த்தர் உன்னை கட்டுகிறார். அல்லேலூயா. கட்டுவதற்கு நீ இசைஞ்சு கொடுக்க வேண்டும். கட்டுவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கட்டுவதற்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நீ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உன்னை நேர்த்தியாய் கட்டுவார். தேவனாம் மகிமையுண்டாகட்டும். நமக்கு அடிக்கடி ஒரு காரியம் சொல்வது தெரியும். நம்ம இயேசுவினிடத்தில் தேடுகிறவர்கள் அல்ல, இயேசுவை தேடுகிறவர்கள். ஆமென். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கும் போதே அது அழிஞ்சு போச்சுன்னா அது அப்படியே போட மாட்டான், வேறொரு பாத்திரத்தை உபயோகப்படுத்துவான். ஆமா இல்லைங்களா? தேவன் உங்களை என்னை உருவாக்குகிற கர்த்தர். அவர் தான் எனக்கு சொல்றாரு, உன்னை மறுபடியும் கட்டு வைப்பேன். நீ எந்தெந்த நிலைமையில இடிக்கப்பட்டு இருக்கிறாயோ சகோதரனே சகோதரியே, உன்னை மறுபடியும் கர்த்தர் கட்டு வைக்கிறார். அல்லேலூயா. 1. 2வது காரியம் பாருங்க. நீ இந்த வசனம் வந்திருக்க 4ஆம் வசனத்துல, நீ கட்டப்படுவாய். இங்க கட்டுவிப்பேன், கட்டப்படுவாய். 2 வித்தியாசம் தெரியுதா? நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? கட்டப்படுவாய். உன்னை கட்ட வேண்டும் என்று தேவ சித்தம். நீ கட்டப்படுவாய். கட்டுவிப்பேன் அது அவர் செய்யறது. கட்டப்படுவாய்னா நம்மளை சொல்றார். இந்த நாட்களில் தேவன் உங்களை கட்ட விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அங்க தெளிவா பார்க்கிறோம். நீ கட்டப்படுவாய். 2வது காரியம், மறுபடியும் வருது பாருங்க. முதல் பார்த்தோம், மறுபடியும் நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படுவாய். உன்னை கட்டுவிப்பேன், கட்டப்படுவாய். கட்டுறவனும் இருக்கணும், கட்டுகிற கட்டடமும் இருக்கணும். கட்டுகிறவங்க மேசன், கட்டப்படுவது கட்டிடம். விளங்குதா? கட்டிடும் சிப்பிகளா கட்டிடுவோம் சொல்லி அடுத்த வரியெல்லாம் வருது. சரிங்களா? அப்ப கட்டுவிப்பேன், இது மேசன், இன்ஜினியர். கட்டப்படுவாய், கட்டடம். இன்ஜினியர் ரெடியா இருக்காரு கட்டப்படுவதற்கு. நாம கட்டப்படணும். கட்டு வைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நாம் என்ன செய்யணும்? ஆமா, உருவாக்குவது தேவ சித்தம். உருவாக்கும் போது அந்த மண்ணு குயவன் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க சித்தம் என் வாழ்க்கையில செய்ய ஆண்டவரே. அல்லேலூயா. என் பிரச்சனை நான் சொல்லிட்டேன். பிரச்சனை இப்படிதான் தீர்க்கணும்னு நான் உங்களுக்கு ஐடியாலாம் சொல்ல மாட்டேன். நீங்க அந்த காரியம் பார்த்துக்கிடுங்க. இப்போ சொல்றாரு, மறுபடியும் அந்த வார்த்தை வருது பாருங்க. மறுபடியும் மேல வார்த்தையத்தோடும் ஆடல் பாடலும் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க? என்ன இல்லைங்க? மேலத்தாளம் இல்லை, ஆடல் பாடல் இல்லை. அப்புறம் என்னது? ஒரு பெரிய களிப்புள்ள கூட்டத்தோடு அவங்க ஐக்கியமா இல்லை. அப்போ அவங்க வாழ்க்கையில் துக்கம் 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 துக்கம். வேதத்தில் ஒரு மனுஷன் வருகிறான், அவன் பேரே துக்கம். ஏன் தெரியுமா? யாபேஸ். அவங்க அம்மா சொன்னாங்களா, உன்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ்ன்னு பேர். எந்த அம்மா தான் பெறும்போது துக்கம் இல்லாமல் பெற்றிருக்காங்க? எல்லா அம்மாமாருக்கு தானே. அந்த நேரத்தில் கையில் கத்திருந்தால் நரசை போட்டு ஒரே போடு, டாக்டர் ஒரே போடு, அப்படி தானே. இந்த அம்மா மட்டும் அதிசயமாக துக்கத்தோடு என்ன செஞ்சிச்சான்? உன்னை துக்கத்தோடு பெற்றேன்,
அதனால உன் பேர் என்னது? யாபேஸ். யாபேஸ்னா துக்கம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில துக்கம். சில பேர் வச்சிருக்காங்க சந்தோஷம், பேர் வச்சிருக்காங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? சந்தோஷமே இல்லை. பேரு சந்தோஷம். சந்தோஷ் குமார், சந்தோஷ் ராஜா, சந்தோஷ், இப்படிலாம் பேர் பயங்கரம் வச்சிருப்பாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, உன்னை மறுபடியும் மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடலோடு களிப்புள்ள கூட்டத்தோடு உன்னை சேர்த்து கொள்ளுவே. அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. கடந்த 6 மாத காலங்களில் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருந்ததா, ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததா, இன்னைக்கு அந்த துக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உன் காயங்களை கர்த்தர் கட்டினாரு, உனக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அது பெற்றுக்கொண்டவங்க கைகள் தட்டி ஒரு அண்டே சொல்லுமா? ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். கர்த்தருடைய நாம மகிமையுண்டாவதாக. மறுபடியும் களிப்புள்ள கூட்டத்தோடு நீ புறப்படுவாய். அந்த களிப்புள்ள கூட்டம் எது? கர்த்தரை ஆராதிக்கிற இடம். இப்போ மறுபடியும் உனக்கு என்ன கொடுப்பேன்? உற்சாகத்தை கொடுப்பேன். ஆலயத்துக்கு வந்தாதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆலயத்தில் வந்தாதான் எனக்கு சந்தோஷம், ஆலயத்திலேயே ஒரு பெரிய இன்பம் இருக்குதுன்னு சொல்லி நீ மறுபடியும் வருவாய். இப்போ ஒருவேளை கடமைக்கு வரலாம், அல்லது பாஸ்டர்னை கேட்பாருன்னு சொல்லி வரலாம். யாரும் கேட்பதற்காக அல்ல, உன் உறவு தேவனோடு இருக்கணும். அப்பொழுது நீ களிப்புள்ள பிள்ளைகளாக இருப்ப, நீ மகிழ்ச்சிக்குரிய பிள்ளையாக இருப்ப. இந்த பூமியில் நடக்கிற காரியம் குறித்து நீ கவலைப்பட மாட்ட. உன்னுடைய நோக்கமெல்லாம் பரலோகம். அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. சேர்ந்து பாடுவோமா? பரலோகமே கர்த்தாவே உங்க ஆலயத்தில், கர்த்தாவே துதிக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல. சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். இன்னொரு முறை ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆடல் பாடல் சந்தோஷம் மகிழ்ச்சி, அந்த கூட்டத்தோடு கர்த்தர் நம்மை இணைத்து மறுபடியும் கொண்டு வருகிறார். ஏற்கனவே கொண்டு வந்தீங்க, இந்த மாசத்துல மறுபடியும் கொண்டு வருகிறார். எப்படிப்பட்ட நிலைமையில? உன் காயங்களை கட்டி உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கி இடிக்கப்பட்ட உன்னை மறுபடியும் கட்டுவித்து இந்த கூட்டத்தில் கொண்டு வந்து இணைக்கிறார். அல்லேலூயா. அதே எரேமியா புஸ்தகம் 24:6 சீக்கிரம் வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். எவர்களுக்கு? இந்த களிப்புள்ள கூட்டத்தோடு இணைகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் இணைஞ்சா நன்மை கிடைக்கும். ஆமென், ஆமென். நன்மை உண்டாகும்படி யார் மேல? இந்த கூட்டத்தோட இருக்கிறவங்க மேல. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆனந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு வர்றாங்கல்ல, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள மேல அவர் கண்களை வைத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை மறுபடியும் சொல்றாரு, கட்டுவேன். அல்லேலூயா. அவர்களை என்ன சொல்றாரு? அவர்கள் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர் என்ன செய்வேன்? கட்டுவேன். எரேமியால பார்த்தோம், மறுபடியும் கட்டுவேன். இன்னைக்கு தேவன் மறுபடியும் கட்டுகிறார். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர் நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். அவங்களை நாட்டுவேன். அவங்களை உறுதியான இடத்துல இருப்பார்கள். அவங்களை என்ன செய்ய மாட்டேன்? பிடுங்க மாட்டேன். தேவன் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். தேவன் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆகையினால மறுபடியும் உங்களை தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார். அதே 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 புஸ்தகத்தில் 42:10 பாருங்க. 42ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தா நான் உங்களை என்ன செய்வேன்? கட்டுவேன். இந்த ரெகபோத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்க நிலைத்திருந்தால் நான் உங்களை என்ன செய்வேன்? கட்டுவேன். உங்களை இடிக்க மாட்டேன். அப்புறம் பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்படுவேன். இது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்காமல் பாகாலை வணங்கினபடினாலே, விக்கிரங்களை வணங்கினபடினாலே, உயிர் தெரிந்த தெய்வத்தை விட்டுவிட்டு உயிரில்லாத ஒரு இடத்துல போய் தங்களை சாஸ்திரமா விழுந்தபடினாலே ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் எப்போ தெரியுமா? தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்க வேற ஒரு பக்கம் கொடுத்தா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நீங்க வேற பக்கம் கொடுத்தா அது ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வரும். அதனால இந்த தேசத்தில் நீங்கள் குடியிருந்தால் உங்களை நான் மறுபடியும் கட்டுவேன். அல்லேலூயா. நம்ம தேவன் கட்டுகிற தேவன். இந்த 7வது மாசத்துல 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. உங்களை கட்ட கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு ஆரோக்கியம் தர கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பொருளாதார ரீதியில கட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய பொருளாதார காரியத்துல உங்களை கட்டி உங்களை சீர்படுத்தி மகிமையாக உங்களை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. சரி, மறுபடியும் 31க்கு வந்துருங்க. 31 5வது வசனம் 3 தடவை மறுபடி வருது. 31:5 மறுபடியும் உங்களை என்ன செய்வேன்? சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். ஏற்கனவே நாட்டுனது ஒண்ணும் இல்லாம போயிருச்சு, நஷ்டம் வந்துருச்சு. இப்ப நான் சொல்லுகிறேன், மறுபடியும் நீ சமாரியா மலைகளிலே நீ நாட்டுவாய். அந்த பலனை உங்களுக்கு கர்த்தர் தருவார். யாரெல்லாம் விதைக்கிறீங்களோ அந்த விதைக்கு உண்டான பலனை கர்த்தர் தருகிறார். கைகளை தட்டி. நீ விதைக்காம அறுவடை செய்ய முடியுமா? விதைக்காம அறுவடை செய்ய முடியாது. நாட்டினவர்கள் அது நன்மை பெறுவார்கள், விதைக்கிறவங்க நன்மை பெறுவார்கள். வசனத்தை விதைக்கிற தேவன் எனக்கு நன்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கென்று, இந்த காரியத்துக்கென்று நீங்க எந்தெந்த காரியங்கள் நீங்க கட்டுறீங்களோ அவைகள் அது போல உங்களை கர்த்தர் செய்வார், கட்டுவிக்கிறார். உங்க சந்ததிகளை கட்டுகிறவராக மாற்றுவார். அதற்காக பிள்ளைகள்லாம் இன்ஜினியர் படிக்கணும் பாஸ்டர். இன்ஜினியர் படிச்சாதான் என்ன செய்வான்? என்ன கட்டுவாங்க? கட்டடம் கட்டுவாங்க. அதுக்காக பிள்ளைகள்லாம் இன்ஜினியர் சேர்த்துலாமா? அந்த அர்த்தம் இல்லை. பாழாய் போனதை எல்லாம் உன் பிள்ளைகள் கட்டுவார்கள். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்யுங்க? மகிழ்ச்சியோடு இருங்க. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்க போறோம். இந்த மாதம் நம்மளை கட்டு வைக்கிற மாதம். கட்டுவதற்கு ரெடியா இருக்கிறாரு. நாம் கட்டப்பட வேண்டும். நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். மறுபடியும் ஆடல் பாடல் சந்தோஷமுள்ள களிப்புள்ள கூட்டத்தோடு கர்த்தர் இணைக்கிறார். அப்படி இணைச்சா அவர் கண்ணு நம்ம மேலதான். அல்லேலூயா.